திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. 18வது லீலை. இந்திரனை காத்தருளி லீலை. ஒரு சமயம் சுதர்மையிலிருந்து கொண்டு சொர்க்கலோகத்தை ஆளும் இந்திரன் தனது தந்தையாகிய கச்சிய பிரஜாபதியின் முகத்திலிருந்து பிரம்மகைவர்த்த புராணத்தையும் பிரம்மவைவர்த்த புராணத்தையும் ஸ்கந்த புராணத்தையும் ரகசிய புராணத்தையும் மாசி மாச கிருஷ்ண பக்ஷ பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி என்னும் இந்த 4 தினங்களிலும் தேவசபையில் சொல்ல கேட்டும் பரமானந்தம் அடைந்து மறுநாள் கைலாசகிரியில் விளங்கும் மகாதேவனை பணிய வேண்டும் என்னும் கருத்துடன் இந்திராணியை அழைத்து கொண்டு விமானமேறி கைலாசத்துக்கு வந்தான். அங்கே விளங்கும் பசுபதி பிரானுக்கு தேவ கங்கா ஜலத்தினால் அபிஷேகம் செய்து இந்திராணியின் கையிலால் கற்ப விருட்ச மலர்களை பாதங்களில் அர்ச்சிக்க செய்து பிரதர்ஷன நமஸ்காரங்களையும் செய்து தமது ஆத்மாவுக்கு சிறப்பை உண்டு பண்ணி கொண்டு திரும்பினான். அப்போது ஓர் அசிரீரி வானில் ஏவப்பட்டது. இந்த கைலாசபதியாகிய சங்கரனே புண்ணிய கஷேத்திரத்தில் தியாகராஜமூர்த்தியாக விளங்குகிறார். அவரை தரிசித்துவிட்டு அப்பால் வானுலகை அடைவோம் என்று நிச்சயித்து இந்திரனுடன் விமானம் ஏறி தென் திசை நோக்கி திரும்பினான். அப்போது அவர்களது விமானத்தை கண்ட பல்லரோமன் என்னும் அரக்கன் மலைபோல் பறந்து வந்து விமானத்தின் மீது விழுந்து அவர்களை தகைத்து துணிந்தான். காடிச்சாரியர் செல்ல வல்ல விமானமானது அவ்வரக்கன் பலுவை தாங்க முடியாமல் தலைகீழ திரும்பி கங்கா யமுன சங்கமத்தின் பிரவாகத்தில் விழுந்தது. அவ்வரக்கனுடைய கையை அடையாமல் இந்திராணியும் இந்திரனும் கங்கை வெள்ளத்தில் திடீரென்று விழுந்தார்கள். காமச்சாரியாகிய விமானம் முறிந்து தலைகீழ விடவே தாங்கள் விழும்போது மிகவும் பயந்த இந்திராணியானவள், நாதா கைலாசபதியை, என் கணவன் உயிர் பிழைத்திருக்குமாறு அருள் புரிய வேண்டும், எங்களுக்கு நேரிட்ட கொடிய துன்பத்தை நீக்கி காத்தருள வேண்டும் என்று பரமேசனை மனத்தினால் துதித்து கொண்ட இந்திரனுடன் வெள்ளத்தில் விழுந்து முழுகினார். இந்திராணியின் பிரார்த்தனையை கேட்ட பக்த ரக்ஷனான தியாகபதி கங்காதேவியை ஏவினார். அப்போது கங்காதேவி சிறந்ததொரு விமானத்தை கையில் ஏந்தி கொண்டு அவர்கள் முன் வந்து நின்று, புலோமன் புத்திரியே, புரந்தரனே, நான் கங்காதேவி. பரஞ்சோதியினால் ஏவப்பட்டு நான் இவ்விமானத்துடன் உங்கள் முன் தோன்றினேன். எனது வெள்ளத்தில் விழுந்த பிறகு நீங்கள் பயத்தை அடைய வேண்டாம். இவ்விமானத்தில் ஏறிக்கொள்ளுங்கள். இன்னும் அரை முகூர்த்தம் செல்வதற்குள் உங்களை நான் புண்ணிய கஷேத்திரத்திற்கு கொண்டு போய் விடுகிறேன். நீங்கள் அவ்விடத்தில் ஜாகபிரபுவை பணிவதற்குள் உங்கள் விமானமும் அங்கு வந்து சேரும். இதில் சீக்கிரமாக ஏறிக்கொள்ளுங்கள் என்று கங்காதேவி வேண்டினாள். அப்போது தேவதம்பதிகள் பக்தரக்ஷனாகிய பரமேஸ்வரனுடைய கருணையை பற்றி மிக்க ஆச்சரியமடைந்து ஆபத்திலிருந்து நீக்கியவர்களாகிய கங்காதேவியும் பலவாறு புகழ்ந்து அவ்விமானத்தில் ஏறி கொண்டார்கள். தெய்வத்தன்மை வாய்ந்த இந்திரனும் இந்திராணியும் அந்த நிமிஷ நேரம் வரையில் ஆகாய சஞ்சரி விமானத்தில் ஏறி இருந்தார்களே இல்லாமல் ஜலத்தில் சஞ்சரிக்கும் விமானத்தை காணுதல் மிக்க ஆச்சரியத்துடன் அதை பார்த்து ஆனந்தமுற்று அதில் ஏறி கொண்டார்கள். கங்காதேவியினால் செலுத்தப்பட்ட அந்த ஜல விமானமானது கங்கா ஜலத்துக்குள் செல்லுகையில் அவர்கள் சில இடங்களில் சிவந்த பவழ கொடிகளையும், சில இடங்களில் அழகிய முத்துகளையும், சில இடங்களில் ஹம்சம் சக்கரவாசம் முதலிய ஜல பட்சிகளில் வாசஸ்தானங்களையும் கண்டு கழித்தார்கள். தேவ தம்பதிகள் மனத்திற்கு கருதியது போல் அவ்விமானமானது சில இடங்களில் ஜலத்தின் மேல் நீந்தி கொண்டு சென்றது. அவ்வாறு செல்லுகையில் சாரதி போல் முன் பாகத்தில் வீற்றிருக்கும் கங்காதேவி அங்கங்கே புண்ணிய நதிகளின் சங்கம ஸ்தானங்களில் விளங்கும் லிங்க வடிவமாக பிரகாசிக்கும் சங்கரனுடைய மூர்த்திகளின் மகிமையை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். இவ்வாறு அந்த தேவ தம்பதிகள் புண்ணிய நதிகளின் சேர்க்கையும் அலைகளையும் அழுகையும் வேகத்தையும் பல வகை மத்தியங்களையும் கூட்டத்தையும் பார்த்து கொண்டே சென்றார்கள். அரை முகூர்த்த காலம் கழிவதற்குள் கங்காதேவியானவள் அநேக நதிகள் வழியாகவும் சமுத்திரம் வழியாகவும் நுழைந்து கிளம்பி பூமியின் கீழ் விளங்கும் அதல லோகத்தில் உள்ள அதிசயங்களை இந்திரனுக்கும் காட்டி கொண்டு வெகு தூரம் தட்சிணாத்திற்கு சென்று உற்று முகத்துவாரங்களையும் கடந்து காவேரி ஆற்றின் அடிப்பாகத்தையும் தாண்டி புண்ணியவரத சேத்திரம் என்னும் கமலாலயத்தின் ஜலத்துக்குள் பிரவேசித்து அங்கிருந்து அவ்விமானத்துடன் வெளியே கிளம்பினாள். கமலாலய தீர்த்தத்திலிருந்து திடீரென்று வெளியே கிளம்பி தோன்றிய விமானத்தையும் அதில் முன்னால் ஒரு ஸ்திரீயும் உள்ளே இந்திரனும் இந்திராணியும் வீற்றிருப்பதையும் பார்த்த மகரிஷிகள் மற்றவர்கள் வியப்புடன் நோக்குகையில் அந்த ஜல விமானத்துடனே கங்காதேவியானவள் மறைந்து விட்டாள்.
காமச்சாரியாகி இந்திர விமானம் அரக்கனை உதறி தள்ளிவிட்டு இந்திரனுக்கு அருகே வந்து சேர்ந்தது. பிறகு புரந்திரன் இந்திராணியுடன் அந்த கமலாலயம் முதலிய 18 புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து தேவாலயத்துக்குள் சென்று தியாகராஜ பெருமானை விதிப்படி வணங்கி துதித்து அபிஷேகம் செய்வித்து சிறந்ததோர் உற்சவத்தையும் நடத்தி வைத்தான். ஈஸ்வர தம்பதிகளை தேவ தம்பதிகள் கண்டு போற்றி கழித பிறகு நாங்கள் கைலாசத்துக்கு சென்று திரும்புகையில் ஒரு கொடிய அரக்கனால் தங்கள் விமானம் கங்கையில் வீழ்த்தப்பட்ட செய்தியும் இந்திராணி செய்து கொண்ட பிரார்த்தனையும் படி பரமேசன் கங்கையை ஏவி கங்காதேவினர் மூலம் ஜலவிமானத்தில் வழியே நாங்கள் திருவாரூர் சேத்திரத்தை அடைய விஷயத்தையும் இந்திரனால் சொல்ல கேட்ட அனைவரும் ஈஸ்வரனுடைய காருண்ய மேன்மையை பலவாறு புகழ்ந்து பேசி துதித்தார்கள். திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி.